டியூஸ்டே ஹெல்த்தியான பீர்க்கங்காய் சாம்பார், வாழைப்பூ வடை, கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பீட்ரூட் இடியாப்பம். இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு நான் காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து மார்னிங் ஏஞ்சோடனே ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு முன்னாடி தான் போய் உட்காந்துட்ருந்தேன். அன்றைக்கி வந்து காலையில் பீர்க்கங்காய் சாம்பார் வைக்கலாமா, இல்லாட்டா க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூலேருந்து வடை ரெடி பண்ணிடலாமான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து வாழைப்பூ வடையும் பருப்பும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். நான் நைட்டே வந்து பருப்பு வந்து 1 கப் ஊற வச்சுட்டேன். ஏன்னா காலையில் ஊறுறதுக்கே அது ஒரு மணி நேரம் ஆகும். ஊறலைன்னா நல்லா இருக்காது. ஸோ நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா காலையில் ஏஞ்சி அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டே வச்சுட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அரைக்கிற வேலை, கட் பண்ணுற வேலை, அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கூட ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். ஸோ அதனால தான் நான் இது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணேன். ஊற வச்ச கடலைப்பருப்பை கொஞ்சம் எடுத்து நான் கிண்ணத்தில் வச்சுட்டு மிச்சத்தை எல்லாமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். நைட்டே வந்து நான் ஒரு ஃபுல் வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து காலையில் இது க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு 1 hour இதிலே போயிடும். அதனால் வந்து நான் நைட்டே வந்து ஒரு பெருசு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து பாதி வாழைப்பூ யூஸ் பண்ணிவிட்டேன், மிச்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அரைச்சி வச்ச பருப்பில் நான் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, வெங்காயம் வந்து 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வாழைப்பூ வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நான் பருப்பில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நான் அந்த பெருங்காயம் சேர்த்து கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீர்க்கங்காய் ரிச் கார்டுன்னு சொல்லுவாங்க, இதுதான் வந்து நான் குழம்பு பண்ண எடுத்துகிட்டு வந்தேன். ஏற்கனவே நான் காலையில் கொஞ்சோண்டு வந்து பருப்பு ஊற வச்சுட்டேன். ஸோ இந்த ரிச் கார்டை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம், இல்லாட்டமா இது மாதிரி ரஃபாக சாப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வேர்க்கடலை வந்து குக்கரில் வேக போட்டிருந்தேன். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இந்த ஊற வச்ச பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு இதில் சாம்பார் வெங்காயம், பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீர்க்கங்காய் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு இதுக்குள்ள இப்போ தேவையான மசாலா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும், கொஞ்சோண்டு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், சாம்பார் பொடி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வீட்டில் அரைச்சது, அதான் அந்த கலரில் இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, ரொம்ப தண்ணி வேணாம், ஏன்னா உங்களுக்கு இந்த காயிலே வந்து நிறைய தண்ணி இருக்கும். மூடி போட்டு நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு 2 விசில் வைக்கணும். ஏன்னா ஒரு விசில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா குழையாது. உங்களுக்கு 2 விசில் வச்சிங்கன்னா அந்த சாம்பார் வந்து நல்லா அந்த பருப்பு அந்த காய் நல்லா குழஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நான் ரெடி பண்ணி வச்சது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான். ஸோ இது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோம். ஒரு ஸ்டவ்வில் வந்து ரைஸ் வச்சுருக்கேன், ஒரு ஸ்டவ்வில் சாம்பார் வச்சுருக்கேன். ஸோ அந்த எப்படியும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பீட்ரூட் தான் அரைச்சேன். நான் வந்து பீட்ரூட் இடியாப்பம் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டு டேரெக்டாக மாவில் சேர்த்தோன்னா திப்பியாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு 380 ml ஆஃப் தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பீட்ரூட் அரைச்சிட்டு இந்த தண்ணியை அந்த எடுத்த ml ஆஃப் தண்ணியிலேயே வந்து இந்த பீட்ரூட்லாம் மொத்தமாக அந்த மிக்சியில் இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மாவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 284 கிராம்ஸு. ஸோ இதில் மொத்தமாக பீட்ரூட் தண்ணி எவ்வளோ சேர்த்தேன்னா 380 ml. ஸோ இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட் நான் யூஸ் பண்ணது. சப்போஸ் உங்களுக்கு பயமாக இருக்குது மிக்ஸ் பண்ண போது சுடு தண்ணி இல்லைனா என்ன பண்ணுறதுன்னா, இது இந்த பீட்ரூட் தண்ணியை ஒரு பக்கம் ஹீட் பண்ணிக்கோங்க, இன்னொரு பக்கம் வந்து சுடு தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா சுடு தண்ணி தேவைன்னா பீட்ரூட் சுடு தண்ணி காலி ஆகிட்டோன்னே எக்ஸ்ட்ரா சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டு. ஸோ சாம்பார் தான் நான் நெக்ஸ்ட்டு தாளிக்க போகிறேன். ஸோ இந்த சாம்பார் வந்து நான் கரெக்டாக 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. இதில் கொஞ்சம் உப்பு, கல் உப்பு ஆட் பண்ணி ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டேன். ஸோ இதை மசிச்சுட்டு நம்ம தாளிக்க வேண்டியது தான். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், தோசையோடு சாப்பிட்லாம், இட்லியோடு சாப்பிட்லாம், ரைஸுக்கு அதே மாதிரி காலையில் வச்ச இடியாப்பத்து கூட நான் சாப்பிட்டேன். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளித்து கொட்டிட்டோன்னா இது சாம்பார் ரெடி. அதனால் நான் கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் கூட்டு கூட வைக்கலாம் இந்த காயில். இந்த சாம்பார் வந்து நம்ம நார்மல் சாம்பார் மாதிரி காய்கறியெல்லாம் சேர்த்துலாம் வைக்க தேவையில்லை. இந்த ஒரே ஒரு காய் போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சாம்பார் எடுத்து வச்சோன்னே எனக்கு 2 ஸ்டவ்வுமே காலியாக இருந்துச்சு. அதனால் ஒரு ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் வடை போட, இன்னொரு ஸ்டவ்வில் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ணேன். ஸோ கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு தேங்காய் தேவை. ஸோ இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் எடுக்கணும். ஸோ அந்த டைமில் நான் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காவை என்ன பண்ணேன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த கேரட் பீன்ஸ் பொரியலில் சேர்த்துட்டேன். இந்த கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வாழைப்பூ வடை தான் போட்டிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அன்றைக்கி சமையல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பாத்திரம் மட்டும் நான் முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சிட்டே இருப்பேன், ஏன்னா அது மட்டும் எப்படி செய்கிறதுனே தெரியாது. இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன். நல்லா கொதிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பீட்ரூட் இடியாப்பம்லாம் நம்ம செய்ய போது நல்லா ஸ்டீம் ஹையாக நல்லா கொதிக்கிற தண்ணியில் வச்சு நல்லா வேக போட்டோன்னா ஒரு 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு 7 மினிட்ஸில் குக் ஆகிடும். அப்போ கலர் சேஞ்ச் ஆகாது. ரொம்ப நேரம் குக் பண்ண விட்டுட்டோன்னா என்ன ஆகும்னா அந்த பீட்ரூட் வந்து கலர் போயிட்டு ஒரு மாதிரி பேலாகிடும்.
ஸோ இந்த மாதிரி கலர் வரணுன்னா நீங்கள் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உள்ளே வச்சுட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த பீட்ரூட்டை குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா குக் ஆகும், கலரும் சேஞ்ச் ஆகாது. ரொம்ப குக் பண்ணோன்னா லைட்டாக ஒரு மாதிரி பேல் கலரில் ஆகிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைக்கு வந்து இடியாப்பம் தான் கொடுத்தேன். 3 கொடுத்தேன் இடியாப்பம். திருப்பி சாப்பிட்டுட்டு 1 வாங்கி சாப்பிட்டா. ஏன்னா இடியாப்பம்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்சுக்கு வந்து நான் ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் வேர்க்கடலை கட்டிட்டேன். லஞ்சுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல், வடை வந்து உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. வடை நிறைய வேண்டாம்னாலும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கு வந்து சூடாக சாப்பிட்றேன்னு சொன்னதால் ஒரே ஒரு வடை, கொஞ்சம் கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் சாம்பார் தான் கொடுத்துருந்தேன். ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் லஞ்ச் கொடுப்பேன். ஸோ இது என்னோடய பிளேட். கொஞ்சம் முட்டை, வடை, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், ரைஸ் கொஞ்சோண்டு போட்டுட்டு நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிட்டேன். ஸோ இது என்னோடய பிளேட். இது வந்து என்னோடய குழந்தையோட பிளேட். ஸோ அவள் காய் மட்டும் தான் சாப்பிட்டா, ரைஸ் சாப்பிடல. இன்றைக்கி நைட் டின்னர் வந்து சாம்பார், ரைஸ், வடை இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஆஃப்டர்நூன் சாப்பிட்டது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் நைட் எதுவும் சாப்பிட போகிறதில்ல. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்டட் ரெடி கஞ்சி போட்டிருக்கேன். இதெல்லாம் குடிக்க போகிறேன். அதே மாதிரி நைட்டு வந்து கொஞ்சம் அடிக்க ஊற வச்சுருக்கேன் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அது மட்டும் ஒரு 10:30க்கு அரைக்கணும். இன்றைக்கி வந்து பெருசாக எதுவும் சமைக்கவே இல்லை இன்னைக்கு இதுதான் டின்னர் இன்னைக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள்.